அப்போ நமக்கு சத்துரு யார் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு சத்துரு தான் நமக்கு இருக்கிறான். அந்த சத்துரு யார் அப்படின்னா தேவனுக்கு சத்துருவா இருக்கிறவன், தேவனுக்கு விரோதியானவன், தேவனுக்கு பகைஞன், இருளுக்கு அதிபதி சாத்தான், பிசாசு என்று சொல்லுகின்ற ஒருவனை அல்லாமல் வேறொரு சத்துரு நமக்கு இல்லை. அல்லேலூயா. அவனை குறித்து மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அவன் ஒருவன் நமக்கு சத்துருவா இருக்கிறதுனால தேவனை பிடித்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகம் முழுவதும் சத்துருவாய் மாறும். அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சத்துரு, ஒரு பிசாசு தேவனுக்கு விரோதம் செய்கிறவன் இருக்கிறபடினாலே தேவனை நெருங்கி இருக்கிற, தேவனை நெருங்க வாஞ்சிக்கின்ற, தேவனோடு கூட பிரயாணம் பண்ண விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சத்துருவாகிய ஒருவன் எல்லாரையும், எல்லா சூழ்நிலைமையும், எல்லாவற்றையும், எல்லா அதிகாரங்களையும், துரைத்தனங்களையும் நமக்கு எதிராக